ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் லேக்கா பேசுகிறேன். ஸோ இதில் பயாலஜியில் த லிவிங் வேர்ல்ட் ஆஃப் பிளான்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு லெசன் தான் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஸோ இன்ட்ரொடக்ஷன் பார்க்கலாம். ஸோ பயாலஜி அப்படின்னா என்னென்னா ஒரு நேச்சுரல் சயின்ஸ். ஸோ அது வந்து ஸ்டடி ஆஃப் லைஃப் அண்ட் லிவிங் ஆர்கானிசம்ஸ் அதை பற்றி படிக்கிறதான் பயாலஜி. ஸோ பயாலஜிலாம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு என்னென்னா, இது ஒரு நேச்சுரல் சயின்ஸு. ஸோ ஸ்டடி ஆஃப் லைஃப் அண்ட் லிவிங் ஆர்கானிசம்ஸ் அதை தான் நம்ம வந்து பயாலஜின்னு சொல்கிறோம். இன்க்ளூடிங் எதெல்லாம் இன்க்ளூடிங் பண்ணி படிக்கிறீங்கன்னா, ஸோ அந்த பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸோட ஸ்ட்ரக்சர் அண்ட் தென் அதோட ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இந்த லிவிங் இந்த வேர்ல்டில் வந்து பிளான்ட்ஸ் இருக்குது அண்ட் அனிமல்ஸ் இருக்குது. ஸோ பிளான்ட்ஸ் வந்து அதோட ஃபுட்டை வந்து அதுவே ப்ரிப்பேர் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஒரு சைஸில் க்ரோ பண்ணும், அதுவும் வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அதில் வேரியஸ் பார்ட்ஸ், அதாவது பிளான்ட்ஸ் அப்படின்னா அதோட நிறையா பார்ட்ஸை வந்து நம்ம ஃபுட்டாக யூஸ் பண்ணுறோம், மெடிசன் மருந்துக்காக யூஸ் பண்ணுறோம், ஸோ மரக்கட்டைகளாக யூஸ் பண்ணுறோம், ஷெல்டர் அப்படின்னா நாம் தங்குறதுக்காக கூட அந்த பிளான்ட்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோன்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ இந்த பாக்ஸ் டைம் டு லேர்ன் அப்படிங்கிற ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக. ஸோ ராணி ரவி அப்படிங்கிற ஒரு 2 சைல்டு வந்து அவங்க மம்மி கூட வெஜிடபிள் மார்க்கெட்ஸ்க்கு வந்து போகிறாங்க. நிறைய க்ரீன் வெஜிடபிள்ஸ், அதாவது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத வந்து அவங்க பார்க்குறாங்க. வித் அட்ராக்டிவ் கலர்ஸில் கூட இருக்குது. பிகாஸ் டொமேட்டோ இதெல்லாம் சிவப்பு கலரில் இருக்கிறது. அவங்க மம்மி வந்து என்ன பாட் பண்ணுறாங்க அப்படின்னா, காலிஃப்ளவர், கேபேஜ், ரேடிஷ், ஸோ இதெல்லாமே வாங்குறாங்க. உடனே ரவி வந்து அவங்க அம்மா கிட்ட கேட்கான், எல்லா காய்கறிகளுமே வந்து சாயிலுக்கு அடியில் தான் வந்து வளருதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மதர் அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை ரவி, சில வெஜிடபிள்ஸ் வந்து ஸ்டெம்லேருந்து கிடைக்குது, சில வெஜிடபிள்ஸ் வந்து அதோட ரூட்ஸ்லேருந்து கிடைக்குதுன்னு சொல்லுவோம். சில டைம் சில ஃப்ளார்ஸ் கூட நாம் குக்கிங்காக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்காங்க. ஸோ அந்த பிள்ளைங்க ராணி அண்ட் ரவி இருப்பாங்களா, அவங்களுக்கு வந்து அப்படியே சர்ப்ரைஸ் ஆகிடுது. வெஜிடபிள்ஸ் வந்து ஒரு பிளான்ட்டோட டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ்லேருந்து தான் நம்மளுக்கு கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வீட்டுக்கு திரும்பின உடனே அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, எல்லா வெஜிடபிள்ஸையும் அந்த பேக்லேருந்து எடுத்து ஸோ டிஸ்கஸ் பண்ணுறாங்க. எந்த வெஜிடபிள் வந்து ஸ்டெம்மு, எந்த வெஜிடபிள் வந்து ரூட்லேருந்து வருது, எந்த வெஜிடபிள் வந்து ஃப்ளார்லேருந்து கிடைக்கி அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஸோ மதர் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க கார்டன் போய் கீழாநெல்லி, அப்புறம் கறி லீவ்ஸ்னால் கறிவேப்பிலை, கோரியாண்டர் லீவ்ஸ் அப்படின்னா கொத்தமல்லி, ஸோ இதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ இந்த லீவ்ஸ் எல்லாம் வந்து நம்ம குக்கிங்க்கு யூஸ் பண்ணுறது மெடிசினல் மருத்துவ குணம் கூட, ப்ளஸ் அரோமா, ஒரு குட் டேஸ்ட் அண்ட் ஸ்மெல் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ கீழே வந்து நிறையா பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, வெஜிடபிள்ஸோட பிக்சர்ஸ். ஸோ அதெல்லாம் வந்து ஸ்டெம்மா, இல்லை ரூட்டா, லீஃபா, ஃப்ளாரான்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும். சுகர் கேன் வந்து அப்சல்யூட்லி தெரியும், ஸ்டெம்மு தான். ஜிஞ்சரும் வந்து ஸ்டெம்மு தான். கேபேஜ் வந்து அதோட லீஃப். ரேடிஷ் வந்து ரூட்லேருந்து வரும். ஸோ காலிஃப்ளவர் வந்து அது பேர்லேயே இருக்குது, ஃப்ளார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பார்ட்ஸில் வந்து அதோட ஃபுட்டை வந்து பிளான்ட் ரீப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. ஸோ பிளான்ட் எப்படி உருவாச்சு, அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். நம்மளோட பாடியில் நிறையா ஆர்கன்ஸ் இருந்த மாதிரி பிளான்ட்டோட பாடியும் நிறையா ஆர்கன்ஸ் வந்து அதில் இருக்கும். முக்கியமாக பார்த்திங்கன்னா ரூட்டு, ஸ்டெம்மு, லீவ்ஸ் அண்ட் ஃப்ளார்ஸ் வந்து அதில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிளான்ட்ஸ் அதாவது நிறையா ஃபார்மில் இருக்குது, நிறையா கலரில் கூட இருக்குது. ஆனால் ஒரே மாதிரி இல்லை, டிஃப்ரெண்ட்டாகவே அதை பிளான்ட்ஸ் அதோட கலர்ஸும் சரி, அதோட ஃபார்ம்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆனால் எல்லாத்துக்குமே ஸ்டெம்ஸ் இருக்குது, லீவ்ஸ் இருக்குது. அபவ் தி கிரவுண்ட், ஸோ கிரவுண்டுக்கு மேலே இருக்கிற அந்த ஸ்டெம்மையும் லீஃபையும் நம்மளால் ஈஸியாக பார்க்க முடியும். ஸோ பிலோ த கிரவுண்டு தான் என்னென்னா ரூட் இருக்கும், நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ இப்போ பிளான்ட்டில் வந்து ஒரு 2 மெயின் பார்ட்ஸ் இருக்குது, ரூட் சிஸ்டம், இன்னொன்று ஷூட் சிஸ்டம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த பிளான்ட்டை வந்து நீங்கள் நல்லா பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஸோ பிலோ த சாயில் இருக்கிறது ரூட்டு, அபவ் த சாயில் இருக்கிறது ஷூட் சிஸ்டம்னு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த பட்டு, லீஃபு, நோட்ஸு, இன்டர் நோட்ஸு, அடுத்து டேப் ரூட்டு, அந்த லேட்ரல் ரூட்ஸு எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ வந்து ஃப்ளார், அந்த மொட்டு வைக்கிறது இல்லையா, பட்டு, அது வந்து ஸ்டெம்மோட டிப்பில் வச்சா அதை ஏபிக்கல் பட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நோட்ஸுக்கு அந்த இதில் கொப்பு வரும் இல்லையா, அதில் வச்சது ஆக்சிலரியில் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது ஆக்சிலரி பட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ லீஃப்லேயே பார்த்திங்கன்னா அந்த காம்பை வந்து பிட்டியோல், ஏன்னா அது ஸ்டெம்மோட கனெக்ட் ஆகிருக்கிறது. அதில் அந்த பிளேட்ஸு, அந்த வெயின்ஸு, இந்த மாதிரி நிறையா இது லீஃப்லேயும் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ முக்கியமாக பிளான்ட்டுக்கு எத்தனை மெயின் பார்ட்னா 2 மெயின் பார்ட்டு. ஒன்று ரூட் சிஸ்டம், அதாவது பிலோ த சாயில், ஷூட் சிஸ்டம் அப்படிங்கிறது அபோவ் தி சாயில். ஸோ ரூட் சிஸ்டத்தை பற்றி பார்க்கலாம். அண்டர் கிரவுண்ட் பார்ட் ஆஃப் தி மெயின் ஆக்சிஸ் ஆஃப் எ பிளான்ட்டோட ஒரு மெயின் ஆக்சிஸ் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா அண்டர் கிரவுண்ட் பார்ட் ஆஃப் த சாயில். ஸோ அதுக்கு அண்டர் கிரவுண்ட் பார்ட்னா பூமிக்கு அடியில் இருக்கிறதா, அதுக்கு பேர் தான் ரூட்டுன்னு சொல்லுவாங்க. சாயில் சர்ஃபேஸ்க்கு கீழே தான் கண்டிப்பாக அந்த ரூட் வந்து இருக்கும். அந்த ரூட்டில் வந்து ஒரு நோட்ஸோ இன்டர் நோட்ஸோ வந்து இருக்காது.
அதுக்கு பதிலாக இதோட நுனியில் வந்து ஒரு ரூட் கேப் அந்த இது மட்டும்தான் இருக்கும்னு சொல்லுவாங்க. எ டஃப்ட் ஆஃப் ரூட் ஹேர்ஸ் இஸ் ஃபவுண்ட் ஜஸ்ட் அபோவ் தி ரூட் டிப். அந்த நுனிக்கு மேலே தான் நிறையா ரூட் ஹேர்ஸ் வந்து இருக்கும். ரூட்ஸ் வந்து இயற்கையாகவே வந்து ஜியோட்ராஃபிக் இன் நேச்சர், அதாவது கிராவிடேஷனல் ஃபோர்ஸை நோக்கி தான். கிராவிடேஷனல்னால் நிலத்தை நோக்கியே வளர்கிறதுனால இது ஜியோட்ராஃபிக் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளான்ட் ரூட்லையும் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. அது வந்து டேப் ரூட் சிஸ்டம், இன்னொன்று வந்து ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இந்த ரூட்டில் நோடு இன்டர்நோடு இருக்காதுன்னு தெரிஞ்சுக்கிடணும்னா, ஸோ நோட்ஸ்னால் என்ன அப்படின்னா அந்த ஸ்டெம்மும் அந்த இலையும் கனெக்ட் ஆகிற இடம் தான் நோடு. அந்த கனெக்ஷன் கேப் இருக்கும் இல்லையா, அந்த கனெக்ஷன் கேப் பிட்வீன் தி 2 நோட் அதுதான் இன்டர்நோடு. வேரில் எங்கிட்ட வந்து இலை வந்து வரப்போகிறதே கிடையாது. ஸோ அதனால் அந்த ரூட்டில் வந்து நோட்ஸும் கிடையாது. நோட்ஸ் இருந்தால் தான் இன்டர்நோட்ஸே இருக்கும், அதுவும் கிடையாது. ஸோ இது வந்து ஒரு சிங்கிள் ரூட் மட்டும்தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து டேப் ரூட் சிஸ்டமில். அது வந்து கிரவுண்டுக்கு கீழே ஸ்ட்ரைட் டவுனாக தான் வளரும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த டேப் ரூட்டில் இருந்து தான் குட்டி குட்டி ரூட்ஸ் வரும். அதுக்கு பேர் லேட்ரல் ரூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி இது வந்து டைகாட்டிலடனஸ் பிளான்ட்டில் தான் வளரும்னு சொல்லியிருக்காங்க இந்த டேப் ரூட். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பீன், மேங்கோ, நீம், அதாவது வேப்ப மரம், இது எல்லாமே டேப் ரூட் சிஸ்டம். இது ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் கிளஸ்டர் ஆஃப் ரூட்ஸ், அதாவது கொத்து கொத்தாக ரூட்ஸ் இருக்கும். அது எல்லா ரூட்டுமே அந்த ஸ்டெம்மோட பேஸ்லேயே வளர்ந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. தே ஆர் தின் அப்படின்னா அது ரொம்ப மெலிசாக தான் இருக்கும், ஆனால் அந்த எல்லா ரூட்டுமே யூனிஃபார்மாக இருக்கும் சைஸ்லன்னுவாங்க. இது எதில் தான் மெயினாக பார்க்கலாம் அப்படின்னா மோனோகாட்டிலடனஸ் பிளான்ட்டில் தான் நீங்கள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் வந்து கிராஸ், பேடி, மெய்ஸ்னால் மக்காச்சோளம், பேடினா உங்களுக்கு தெரியும் அரிசி வகைகள் சார்ந்தது. ஸோ கிராஸ் அப்படின்னா புல், ஒரு சாதாரண புல்லை பிடிங்கி பார்த்தாலே தெரியும். ஸோ அதனால் இதெல்லாம் ஈஸியாக பிடுங்கிடலாம் சாயிலிருந்து இந்த ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டத்தை. அடுத்து ரூட்டோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னா சாயிலில் பிளான்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் சாயிலில் உள்ள மினரல்ஸ் அண்ட் வாட்டர்ஸையும் அப்சர்வ் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. சில டைம் ரூட்டில் கூட சில பிளான்ட்ஸ் வந்து அதோட ஃபுட்டை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா கேரட்டு, பீட்ரூட், ஏன்னா பேர்லேயே அந்த ரூட் வருது பார்த்தீங்களா, அதனால. ஓகே, இப்போ ஜிஞ்சர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது வந்து ரூட்டா இல்லை ஸ்டெம்மான்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இதில் பிளான்ட் வந்து ஸ்டெம்மில் தான் ஃபுட்டை ஸ்டோர் பண்ணும். அந்த ஸ்டெம்மு தான் ஜிஞ்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஒரு ஆக்டிவிட்டி பார்க்க போகிறோம். ரூட் வந்து வாட்டரை அப்சார்ப் பண்ணுதா இல்லையா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு இதோட எய்ம் வந்து அதான். அதுக்கு நம்ம என்ன எடுத்துக்கிடணும் அப்படின்னா ஒரு கேரட் எடுத்துக்கோங்க, ஒரு டம்ளரில் வாட்டர் எடுத்துக்கோங்க, ப்ளஸ் ப்ளூ இங்க் வந்து எடுத்துக்கோங்க. என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ அந்த வாட்டர் கிளாஸ் இருக்கு இல்லையா, கிளாஸில் தண்ணி இருக்கணும். அதுக்குள்ளே இந்த கேரட்டை போடுறீங்க. கொஞ்சம் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் வந்து ப்ளூ இங்க் வந்து அப்படியே தெளித்து விட்றீங்க. ஸோ அந்த இங்க் ஊற்றின அந்த தண்ணி அந்த டம்ளர்லேயே கேரட்டை ஒரு 2 இல்லை 3 நாளைக்கு அப்படியே விட்டுருங்க. அதை எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே நம்ம பண்ண வேண்டாம். அண்ட் தென் 3 டேஸ்க்கு அப்புறம் அந்த கேரட்டை எடுத்து நம்ம ஹாஃப் லென்ஸ், அதாவது பாதியாக சரிசமமாக நீங்கள் வெட்டி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். அதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த கேரட்டில் வந்து அந்த ப்ளூ கலர் வந்து அப்படியே அப்பியர்ஸ் ஆகிருக்கும். இது மூலிமா என்ன தெரியும் அப்படின்னா வாட்டர் வந்து இந்த கேரட்டில் அப்வர்டில் மூவ் பண்ணுது. ஸோ அப்போ ரூட்டு வாட்டரை கண்டக்ட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் முக்கியமாக என்ன அப்படின்னா அந்த ரூட் வந்து என்ன நேச்சர், ஜியோட்ராஃபிக் இன் நேச்சர், அதை பார்த்துக்கோங்க. ரூட்டில் நோடு இன்டர்நோடு இதெல்லாம் கிடையாது. இந்த டேப் ரூட் சிஸ்டம் வந்து எந்த பிளான்ட் டைகாட்டிலடன்ஸ்க்கு இருக்கும், அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம் வந்து மோனோகாட்டிலடன்ட்டில் இருக்கும், அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஷூட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஸோ ஏரியல் பார்ட் ஆஃப் தி பிளான்ட் பாடி அபவ் த கிரவுண்டுக்கு மேலே இருக்கிற அந்த பிளான்ட் பாடியை தான் ஷூட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஷூட் சிஸ்டத்தோட மெயின் ஆக்சிஸ் அதுதான் என்ன அப்படின்னா முக்கியமான ஆக்சிஸ் என்னதுன்னா ஸ்டெம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஷூட் சிஸ்டமில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா ஸ்டெம், லீவ்ஸ், ஃப்ளார்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் இதெல்லாமே இருக்குது. ஸோ அந்த ஸ்டெம்மு வந்து சாயிலுக்கு மேலே தான் வளர்ந்துருக்குன்னு சொல்லுவாங்க. அது வந்து சன்லைட்டை நோக்கி வளரும். அது க்ரோ டுவார்ட்ஸ், அதாவது ஃபோட்டோட்ராஃபிக் இன் நேச்சர். ரூட் வந்து ஜியோட்ராஃபிக் மாதிரி, இது சன்லைட்டை நோக்கி போகிறதுனால ஃபோட்டோட்ராஃபிக்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஷூட் சிஸ்டமில் வந்து நோட்ஸ் இருக்கும், இன்டர் நோட்ஸும் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. நோட்ஸ் அப்படின்னா என்னென்னா அந்த ஸ்டெம்மோட பாட்டு அங்கேருந்து தான் லீஃபே வந்து அரைசஸ் முளைச்சி வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ
அந்த ஸ்டெம்மோட பார்ட் ஆஃப் தி ஸ்டெம் பிட்வீன் த 2 சக்ஸசிவ் நோட்ஸ். மேலே ஒரு இலை கீழே ஒரு இலை இருந்ததுன்னா ஸோ அந்த ஸ்டெம்மோட பார்ட் இருக்கு இல்லையா அந்த 2 நோட்ஸ்க்கு நடுவில் அதை தான் நீங்கள் வந்து இன்டர்நோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ த பட் அட் த டிப் ஆஃப் த ஸ்டெம், அந்த ஸ்டெம்மோட நுனியில் வர்ற மொட்டுக்கு பேர் அபிக்கல் ஆர் டெர்மினல் பட் அப்படிங்கிற பேர். அதே சமயம் அந்த மொட்டு வந்து ஆக்சில்ஸ் ஆஃப் த லீவ்ஸ், அந்த லீஃப்லேருந்து வந்து ஒரு கொப்பில் வந்து அந்த மொட்டு வச்சது அப்படின்னா அதுக்கு பேர் ஆக்சிலரி பட்ஸ் அப்படிங்கிறது தான் அதோட நேம். ஸோ இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோடுனா என்ன அப்படின்னா அந்த இடத்துல லீஃப் வருங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து சன்லைட்டுக்கு ஃபோட்டோட்ராஃபிக் இன் நேச்சருங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ இன்டர் நோடுனா என்ன, எபிக்கல் ஆர் டெர்மினல் பட்னா அந்த பட் வந்து டிப் ஆஃப் த ஸ்டெம்மில் இருக்கணும். ஸோ அதே பட் ஆக்சில் ஆஃப் த லீவ்ஸில் இருந்தால் அதுக்கு பேர் ஆக்சிலரி பட்டுன்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது ஆக்டிவிட்டி என்ன கொடுத்துருக்காங்கன்னா கண்டக்ஷன் ஆஃப் வாட்டர். இதை வந்து ஸ்டெம்மு வந்து வாட்டரை கண்டக்ட் பண்ணுதா அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதுக்கு என்ன வேணும் அப்படின்னா ஸோ அதே மாதிரி ஒரு ட்விக் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு பிரான்ச் மாதிரி எடுத்துக்கோங்க, பால்சம் பிளான்ட்டோட பிரான்ச்சு. அப்புறம் அந்த வாட்டர் டம்ளரில் கிளாஸில் தண்ணியோடு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ரெட்டிங் கொஞ்சம் ட்ராப்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த சின்ன கொப்பு மாதிரி ஒடிச்சிருக்கோம் இல்லையா அந்த பால்சம் பிளான்ட்டை, அதை அந்த கிளாஸ் வாட்டருக்குள்ளே வச்சுருங்க. அதில் கொஞ்சம் ஃபியூ ட்ராப்ஸ் ரெட்டிங் வந்து ஊற்றுருங்க. நீங்கள் என்ன பார்ப்பீங்க அப்படின்னா அந்த ஸ்டெம் சிவப்பு கலரில் மாறிடும், ரெட்டிஷாக மாறிடும். இதிலேருந்து என்ன தெரியும் அப்படின்னா ஸோ அந்த ஸ்டெம்மு அப்வர்ட்ஸில் வாட்டரை கண்டக்ட் பண்ணுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ஸ்டெம் என்ன அப்படின்னா இந்த ஸ்டெம் வந்து எதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுன்னா பிரான்ச்சு, ஃப்ளாரு, ஃப்ளூட்டு, அப்புறம் லீவ்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணுது. வாட்டர் அண்ட் மினரல்ஸை ரூட்ஸ்லேருந்து மற்ற அப்பர் ஏரியல் பார்ட்ஸ், முக்கியமான பார்ட்ஸ்க்கு எல்லாமே இந்த பிளான்ட்ஸுக்கு சென்ட் பண்ணுது, அதாவது டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் லீவ்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கு இல்லையா ஃபுட், அதை வந்து மற்ற பார்ட்ஸ் ஆஃப் த ஸ்டெம்முக்கு இந்த ஸ்டெம் தான் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. சில டைம் இந்த ஸ்டெம்மே வந்து ஃபுட்டை ஸ்டோர் பண்ணும். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா சுகர் கேன் வந்து ஃபுட்டை ஸ்டோர் பண்ணுது இல்லையா, ஜிஞ்சரும் அப்படி தான் ஸ்டெம்லேயே தான் ஃபுட்டை வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த சுகர் கேன் அண்ட் ஜிஞ்சர் இதெல்லாம் வந்து த பிளான்ட்ஸ் தட் ஸ்டோர் தயர் ஃபுட் இன் த ஸ்டெம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து சுகர் கேன் அண்ட் ஜிஞ்சர் வச்சுக்கோங்க. ஓகே, ஸ்ட்ரக்சர் ஆஃப் எ லீஃப் அப்படிம்பாங்க. ஸோ லீஃப் வந்து என்ன கலரில் இருக்கும், க்ரீன் கலரில் இருக்கும். நல்லா ஃப்ளாட்டாக எக்ஸ்பேண்டட் கொஞ்சம் விரிஞ்சு இருக்கிற ஸ்ட்ரக்சரில் இருக்கும். அது வந்து ஸ்டெம்மோட நோடுலேருந்து பிறந்திருக்கும், அதாவது born on the stem at the node. அது உருவாகிற இடம் ஸ்டெம்மில் இருந்து இருக்கிறத தான் நோடுன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த லீஃபில் வந்து ஒரு ஸ்டால்க், அதாவது ஒரு குச்சி மாதிரி அந்த இதில் நோட்ஸில் அட்டாச் ஆகிருக்கும் இல்லையா, ஸோ அந்த காம்பை தான் வந்து என்னென்னா பீட்டியோல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃப்ளாட் போர்ஷன், அந்த லீஃபோட ஃப்ளாட் போர்ஷனை வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா லீஃப் பிளேடுன்னு நீங்கள் சொல்லலாம், இல்லைனா லீஃப் லெமினா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த லெமினாவில் தான் என்னென்னா மெயின் வெயின், அதாவது மிட்ரிப், அந்த நடுவில் ஒரு காம்பு மாதிரி போகும் இல்லையா அந்த இது போகும். ஸோ அதர் வெயின்ஸ் ஆர் பிரான்ச் அவுட் ஃப்ரம் த மிட்ரிப், மற்ற வெயின்ஸ் பிரான்ச்சஸ் எல்லாமே அந்த மிட்ரிப்பில் இருந்து தான் நம்மளுக்கு வரும்னு சொல்லியிருப்பாங்க. த போர்ஷன் ஆஃப் த லீஃப் கனெக்டட் இன் தி நோடல் ரீஜன் ஆஃப் த ஸ்டெம், அதாவது பேஸ், லீஃபோட பேஸ் என்ன அப்படின்னா ஸோ அந்த ஒரு சில போர்ஷன் மட்டும் அந்த நோட்ஸில் கனெக்ட் ஆகிருக்கும் அந்த ஸ்டெம்மில் இருக்கிற அந்த நோடல் ரீஜியனில், அதுக்கு பேர் லீஃப் பேஸ். ஸோ லீவ்ஸ் ஆஃப் சம் பிளான்ட்ஸ் வந்து லேட்ரல் அவுட் க்ரோத் ஆன் த பேஸ், அந்த ஒரு லீஃப் மட்டும் இல்லை அதுக்கு சைட்லேயே இன்னொருது எய்தர் சைட் ஆஃப் தி ஆக்சிலரி பட், அந்த ரெண்டு பக்கமுமே வந்து வளர்ந்துருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் வந்து ஸ்டிப்யூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எய்தர் சைட் ஆஃப் த ஆக்சிலரி பட்லையும் ஒரு ரெண்டு சைடுமே எய்தர் சைட்லேயுமே வந்து லீஃப் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் ஸ்டிப்யூல்ஸ்னு பேர். ஏன் வந்து லீஃப் க்ரீன் கலரில் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு க்ரீன் கலர் பிக்மெண்ட் குளோரோஃபில் வந்து இருக்கும். லோயர் சைடில் வந்து என்னென்னா ஒரு குட்டி குட்டி போர்ஸ் இல்லைனா ஓப்பனிங்ஸ் இருக்கும், அதுக்கு பேர் ஸ்டொமேட்டான்னு பேர். ஸோ லீஃபோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னா ஃபோட்டோசிந்தசிஸ் மூலிமா அதோட ஃபுட்டை வந்து அதை ப்ரிப்பேர் பண்ணிக்கிடணும். ஸோ அது ரெஸ்பிரேஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாட்டர் இந்த மாதிரி திங்ஸ் மினரல்ஸ் எல்லாம் கேரி அவுட் பண்ணும், அந்த டிரான்ஸ்பிரேஷன் ப்ராசஸ்லையும் அது இன்வால்வ் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டூ யூ நோ, இந்த மாதிரி பாக்ஸஸ்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை படிச்சுக்கோங்க. ஸோ விக்டோரியா அமேசோனிக்கா அப்படிங்கிற ஒரு பிளான்ட்ஸ் வந்து 3 மீட்டர் அக்ராஸ் வரைக்கும் வளர ஒரு கெப்பாசிட்டி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ விக்டோரியா லீஃப், அதாவது ஒரு ரொம்ப மெச்சூர்டான ஒரு விக்டோரியா லீஃப் மட்டும் அந்த லோடை வந்து நீங்கள் ஈவன்லி டிஸ்ட்ரிபியூட் பண்ண, அது சரிசமமாக நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி வச்சிங்கன்னா அந்த லீஃபில் 45 கிலோகிராம் வரைக்கும் அந்த லீஃபால் சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஈக்குவலி ஒரு யங்கான ஒரு பர்சனோட வெயிட் 45 கிலோகிராம்ஸ் கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அந்த மனுஷன் நின்னா கூட அந்த லீஃப் வந்து தாங்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாக்ஸில் என்ன அப்படின்னா ஒரு பிளான்ட்டை நீங்கள் எப்படி கிளாஸிஃபை பண்ணுவீங்க அப்படிம்பாங்க. ஸோ
ஃப்ளாரை வச்சு நீங்கள் கிளாஸிஃபை பண்ணிங்க அப்படின்னா அது ரெண்டாக டிவைட் ஆகும். ஃப்ளவரிங் பிளான்ட் அதாவது சன்ஃப்ளவர், நான் ஃப்ளவரிங் பிளான்ட் அப்படின்னா பூக்காத தாவரங்கள். அது என்ன அப்படின்னா எக்ஸாம்பிள் வந்து ரிசியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த சீடோட பொசிஷனை வச்சு 2 குரூப்பாக பிரிக்கிறாங்க, ஏஞ்சியோஸ்பேம் அண்ட் ஜிம்னோஸ்பேம். ஏஞ்சியோஸ்பேம்க்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா மேங்கோ, ஜிம்னோஸ்பேம்க்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா சைக்கஸ் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் இந்த ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் நம்ம ரீட் பண்ணணுங்கிறது இல்லை. நெக்ஸ்ட்டு ஹேபிட்டட் அந்த ஹெட்டிங் கீழே வந்து போயிடலாம். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஆர்கானிசம், ஒவ்வொரு ஆர்கானிசத்துக்கும் ஒரு பிளேஸ் வேணும், அங்கே தான் அதால் வாழ்ந்து ரீப்ரொடக்ஷன்லாம் பண்ண முடியும். ஸோ அப்படிப்பட்ட அந்த இடத்த தான் நீங்கள் ஹேபிட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரம் த டெப்த் ஆஃப் த ஓஷன், ஆல் கடல் அந்த ஓஷனோட டெப்த்தில் இருந்தும் டாப் ஆஃப் த ஹையஸ்ட் மவுண்டைன், அதாவது பெரிய பெரிய மவுண்டைனோட உச்சி வரைக்கும் என்னென்னா எல்லாமே ஹேபிட்டட்ஸ் ஆர் பிளேசஸ் வேர் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல், எல்லா இடத்துலையும் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் அதர்களுக்கு ஏற்ற மாதிரி அதோட தங்குற வசதி ஏற்படுத்தி வாழ்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ டைப்ஸ் ஆஃப் ஹேபிட்டேட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2 இது ஆக்வாட்டிக் ஹேபிட்டேட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு பாண்டை வந்து விசிட் பண்ணிங்க அப்படின்னா சம் பிளான்ட்ஸ் வந்து அங்கே அப்படியே தண்ணியில் வந்து மிதந்துகிட்டே இருக்கும். அதில் காமன் பார்த்திங்கன்னா லோட்டஸ் பிளான்ட்டு, அதோட லீவ்ஸ் பார்த்திங்கன்னா அந்த வாட்டரில் அப்படியே ஃப்ளோட்டிங் மிதந்துகிட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் ஸ்மால் ஃப்ராக் வந்து அந்த லீஃபில் வந்து உட்காந்துருக்கும். அது எதுக்கு அப்படின்னா அது போகிற வர இன்செக்ட்ஸ் எல்லாத்தையும் அப்படியே பறந்து வர்றது எல்லாத்தையும் அந்த ஃப்ளார்ஸை சுற்றி அதை எல்லாத்தையுமே இந்த ஃப்ராக் வந்து கேட்ச் பண்ணி சாப்பிடும். ஸோ அதோட ஸ்டெம்மு பார்த்தீங்க அப்படின்னா தண்ணிக்குள்ளே வந்து அப்படியே மூழ்கி தான் இருக்கும், உள்ளுக்குள்ளே மூழ்கி. ஸோ அப்படி தண்ணியில் மூழ்கி இருக்குது இல்லையா, ஸோ அது பார்த்திங்கன்னா சப்மர்ஜ்ட் ஆனது அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட ரூட்டு வந்து என்னென்னா அந்த குளத்தோட மட்டி ஃப்ளோர், அந்த சேறு சகதி இருக்கும் இல்லையா, அங்கே தான் உங்களால் அந்த ரூட்டையே பார்க்க முடியும். ஸோ இந்த பிளான்ட்டும் வந்து வாட்டரில் வளருது. ஸோ இதை நீங்கள் ஆக்வாட்டிக் பிளான்ட்னு நீங்கள் சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்காங்க. ஸோ ஆக்வாட்டிக் ஹேபிட் அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த பிளான்ட் இருக்கிற ஏரியா வந்து அதோட சரௌண்டிங் ஏரியாஸும் சரி பெர்மனண்ட்டாகவே சரி வாட்டரில் தான் கவர் பண்ணியே இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் 2 டைப்ஸ் வந்து இருக்குது இந்த ஆக்வாட்டிக்கில். அதில் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிட்டேட்டும் இருக்குது, மெரைன் வாட்டர் ஹேபிட்டேட் அப்படிங்கிறதும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கடுத்து டூ யூ நோ அந்த பாக்ஸ் கேட்டிருக்காங்க இல்லையா, ஸோ அதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். நைல் அப்படிங்கிறது தான் வேர்ல்டில் உள்ள நீளமான ரிவர். உலகத்திலேயே நீளமான ரிவர்னால் அது நைல். அதோட கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா 6650 கிலோமீட்டர் லாங். நெக்ஸ்ட்டு இந்தியாவிலேயே லாங்கஸ்ட் நீளமான ரிவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஞ்சஸ் ரிவர். ஸோ இதோட இது பார்த்திங்கன்னா 25 கிலோமீட்டர் லாங். ஸோ நைலோட லென்த் பார்த்திங்க அப்படின்னா 6650 கிலோமீட்டர். ஈஸியாக வந்து நம்ம கேஞ்சஸ் ரிவரை ஞாபகம் வச்சுக்கலாம், 25 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிட்டட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ரிவர், லேக், பாண்ட், போல்ஸ் இது எல்லாமே ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிட்டட் தான். வாட்டர் ஹயாசின்த், வாட்டர் லிலி, லோட்டஸ் இது எல்லாமே ஃப்ரெஷ் வாட்டரில் தான் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ சில டைம் ஃபைண்ட் தி ஆட் ஒன் அவுட்டில் கூட இதை கேட்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இதோட பிளான்ட்டில் ரூட்ஸ் வந்து ரொம்ப சைஸ் ரெடியூஸ்டாக இருக்கும். ஸோ அதனால் அதோட ஸ்டெம்லையும் லீவ்ஸ்லையும் வந்து ஏர் கேம்பர்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதுதான் இந்த பிளான்ட்ஸை வந்து வாட்டரில் ஃப்ளோட் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த ஸ்டெம்லையும் லீவ்ஸ்லையும் ஏர் கேம்பர்ஸ் இருக்கிறதுனால தான் லோட்டஸ் இதெல்லாமே என்ன செய்யுது வாட்டரில் ஃப்ளோட்டிங் ஆகுது அப்படிங்கிற பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வாட்டர் ஹைசின்த், வாட்டர் லில்லி, லோட்டஸ் இந்த 3மே என்னென்னா ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிட்டேட்டில் இருக்கிற ஒரு ஆக்வாட்டிக் பிளான்ட்ஸ் அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் புக் பேக் கொஸ்டின்ஸில் பின்னால் வரும், அதை நான் தனியாக ஒரு வீடியோ கவரேஜ் பண்ணி நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ நெக்ஸ்ட் இந்த சைட் பார்த்திங்க அப்படின்னா டூ யூ நோவில் வந்து இதே தான் சொல்லியிருப்பாங்க. ஏர் ஸ்பேசஸ் வந்து இருக்கும், ஏர் ஸ்பேசஸ், ஏர் கேம்பர்ஸ். ஸோ இந்த மாதிரி இது எதில் இருக்கும் அப்படின்னா அந்த லோட்டஸோட ஸ்டெம்ஸ் அண்ட் லீவ்ஸ் வந்து பீட்டியோல்ஸ் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் என்ன இருக்குன்னா வாட்டரில் வந்து அந்த பிளான்ட் ஃப்ளோட் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அஸ் யூஷுவல் சொன்னதையே தான் இதுலேயும் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் என்னென்னா ஃப்ரெஷ் ஆக்வாட்டிக் வாட்டர் பிளான்ட்ஸ்னு வச்சுக்கோங்க. மெரைன் வாட்டர் ஹேபிட்டட் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெளியில் அவுட்ரு ஸ்பேஸ்லேருந்து பார்க்கும்போது நம்ம எர்த்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ப்ளூ கலர் மார்பிள் மாதிரி. ஏன் அப்படின்னா அவ்வளோ லெவலுக்கு வந்து ஓஷன் தான் வந்து நம்மளை கவர் பண்ணியிருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ எர்த்து சர்ஃபேஸில் 70% அதிகமாகவே ஓஷன்ஸ் தான் கவர் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஓஷன்ஸ் தான் என்ன செய்யுதுன்னா இந்த பிளான்ட் க்ரோத்துக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மெரைன் பிளான்ட்ஸ் வந்து அவங்களும் ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. 100% ஃபோட்டோசிந்தசிஸில்
ஸோ இந்த பிளானட்டில் நடக்கிறதுல 40% ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து மெரைன் பிளான்ட்ஸ் தான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. இதோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா பேர்லேயே மெரைன் ஆல்கே, ஸோ சீ கிராசஸ், மார்ஷ் கிராஷ், ஃபைட்டோ பிளாங்க்டன்ஸ் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் என்னென்னா மெரைன் வாட்டர், அதாவது உப்பு தண்ணியில் வளரக்கூடியது அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. கடலில், ஓஷனில் நிறையா இருக்கும். டெரஸ்ட்ரியல் ஹேபிட்டட் அப்படின்னா ஆக்வாட்டிக்னா வாட்டரில் இருக்கிறது, அதர் தேன் தி வாட்டர் தட் ஆர் ஃபவுண்ட் ஆன் லேண்ட், நிலத்தில் இருக்கிறத தான் நம்ம என்ன சொல்லுவோம் டெரஸ்ட்ரியல் ஹேபிட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நிலம்னா என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஃபாரஸ்ட்டு, டெசர்ட்டு, கிராஸ்லேண்ட், புல்வெளிகள், காடுகள், அப்புறம் பாலைவனங்கள், இது எல்லாமே டெரஸ்ட்ரியல் ஹேபிட்டட்னு சொல்லுவாங்க. இதில் வேறு என்னெல்லாம் இந்த ஹேபிட்டட்டில் இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னா மேன்மேட் ஹேபிட்டட்ஸ், நம்ம பழக்கத்துக்காக வச்சுருக்கிற ஃபார்ம், டவுன் அண்ட் சிட்டிஸ், இதில் வச்சுருக்கிறதும் இந்த இதில் கவர் ஆகும் அப்படிம்பாங்க. ஸோ அது வந்து காண்டினென்ட் மாதிரி நம்ம வச்சுருக்கிற ஃபார்ம் பெருசாக இருந்தாலும் சரி, ஐலாண்ட் மாதிரி குட்டியாக இருந்தாலும் சரி, அதுவும் என்னென்னா டெரஸ்ட்ரியல் ஹேபிட்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தே மேக்கப் அபவுட் 28% ஆஃப் த என்டையர் வேர்ல்டு ஹேபிட்டட். ஸோ டெரஸ்ட்ரியல் எவ்வளோ பர்சன்டேஜ் கவர் பண்ணியிருக்குன்னா 28%. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ரப்பர் ட்ரீ, டீக் ட்ரீ, அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க நீம் ட்ரீ, இதெல்லாமே வந்து இந்த டெரஸ்ட்ரியல் ஹேபிட்டடோட எக்ஸாம்பிள்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து இந்த டூ யூ நோ இதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு லேண்டில் பிளான்ட்ஸ் எப்போ தான் இருந்ததுன்னா 470 மில்லியன் இயர்ஸ் அகோக்கு முன்னாலேயே இந்த லேண்டில் பிளான்ட் வந்து அப்பியர் ஆகிருக்கு. அது என்ன அப்படின்னா ஸோ மாசஸ் அண்ட் லிவர் வாட்ஸ் அப்படிங்கிற 2 பிளான்ட்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஸோ வேர்ல்டில் பாதி ஆக்சிஜன் சப்ளை எங்கே தான் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் இன் சவுத் அமெரிக்காவில் தான் வந்து ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. பார்த்திங்கன்னா உலகத்துக்கே பாதி அளவுக்கு ஆக்சிஜன் சப்ளை எங்கே தான் உற்பத்தி ஆகுதுன்னா சவுத் அமெரிக்காவில் இருக்கிற அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட்டில் தான். அப்போ அங்கே எவ்வளோ மரங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ இந்த டெரஸ்ட்ரியல் ஹேபிட்டட்டை வந்து 3 இதாக கிளாஸிஃபை பண்ணியிருப்பேன், டெசர்ட், கிராஸ்லேண்ட், ஃபாரஸ்ட் அப்படின்னு. இப்போ டெசர்ட் ஹேபிட்டட்டை பற்றி பேசுகிறோம். ஒரு ஹேபிட்டட்டில் அதிக அளவு வாட்டரே இருக்காது, அதுக்கு பேர் தான் வந்து டெசர்ட் ஒரு ஏரியாவில். ஸோ இந்த டெசர்ட்ஸ் அப்படிங்கிறது எர்த்தோட காய்ந்த இடங்கள் தான் டெசர்ட்ஸ், காய்ந்த பூமின்னு வச்சுக்கோங்க. ஸோ 25 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் ஒரு வருஷத்துக்கு 25 சென்டிமீட்டருக்கும் குறைவாக கிடைக்கிறது தான் இந்த டெசர்ட்டில் மழை, அவ்வளோதான் இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. ஸோ எர்த்தில் பார்த்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் 20% வரைக்காவது இந்த டெசர்ட்ஸ் தான் வந்து கவர் பண்ணியிருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஹேபிட்டட்டில் வளர்கிற பிளான்ட்டுக்கு, ஏன்னா மழை இல்லைன்னா தண்ணி கிடைக்காது இல்லையா, அதோட லீவ்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காக தடிமனாக இருக்கும். அந்த லீவ்ஸில் வந்து வாட்டர் அண்ட் மினரல்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணியிருக்கிறதுனால தான் அவ்வளோ திக்காக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ கேக்டஸ் அப்படிங்கிற ஒரு செடி வந்து அதோட ஸ்டெம்முலையும் தான் அண்ட் லீவ்ஸ்லையும் தான் என்னென்னா நிறையா வாட்டரை வந்து ஸ்டோர் பண்ணிக்கிடணும். ஸோ அந்த ஸ்டோர் வாட்டர் இந்த இயர் ஸ்டெம் அண்ட் லீவ்ஸ். ஸோ வாட்டர் வந்து லீவ்ஸில் வச்சுருந்தா அந்த டிரான்ஸ்பிரேஷன் அந்த ஸ்டொமேட்டா மூலியமாக போயிருக்கக்கூடாது. ஸோ அதை ரெடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த லீஃப்லாம் என்னமா வந்து இருக்குன்னா முள் மாதிரி, ஸ்பைன்ஸ் மாதிரி ரெடியூஸ் ஆகிடுக்கும் அப்படிங்காங்க. ஸோ இதில் டைப்ஸ் பார்த்திங்கன்னா ஹாட் ட்ரை டெசர்ட், செமி அரிட் டெசர்ட், கோஸ்டல் டெசர்ட், கோல்டு டெசர்ட் அப்படின்னு இருக்குது. இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து கேக்டஸ், அகேவ், அல்லோ, பிரியோஃபைலம் அப்படிங்கிறதெல்லாம். நெக்ஸ்ட் அந்த டெசர்ட் பிளான்ஸோட ரூட் வந்து ரொம்ப டீப் ஆழமாக போயிருக்கும். அப்படின்னா தான் எந்த இடத்துல கிரவுண்டில் வாட்டர் கிடைக்கும் அதை சர்ச் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து தார் டெசர்ட் அப்படிங்கிறது என்னென்னா கிரேட் இந்தியன் டெசர்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ரோலிங் ஹேண்ட்ஸில்ஸ், இது வந்து ஒரு அரிட் ரீஜியன் இந்தியன் சப்காண்டினெட்டில் தான் இருக்குது. பாதி இது ராஜஸ்தான் ஸ்டேட், அதாவது நார்த் வெஸ்ட் இந்தியாலையும், மிச்சம் இது வந்து பஞ்சாப் அண்ட் சிந்த் ப்ராவின்சஸ் மாகாணத்தில் வந்து இருக்குன்னு இருக்காங்க. ஈஸ்டர்ன் பாகிஸ்தானில் இருக்கான். ஸோ கிராஸ்லேண்ட் ஹேபிட்டட் பற்றி சொல்லணும்னா இதில் முக்கியமானதுன்னா அந்த கிரேட் இந்தியன் டெசர்ட் அப்படின்னா அது தார் டெசர்ட். ஸோ இந்த ஏரியாவில் என்ன அப்படின்னா ஸோ வெஜிடேஷன்ஸ் அதில் என்ன தான் இருக்குன்னா கிராஸஸ் தான் அதிகமாக இருக்கும். குட்டி கிராஸ்லேருந்து பெரிய கிராஸ் வரைக்கும் இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து சவானா கிராஸ்லேண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபாரஸ்ட் ஹேபிட்டட் அப்படின்னா இந்த நிறையா ஏரியா ட்ரீஸால் கவர் பண்ணப்பட்டது தான் ஃபாரஸ்ட்டுன்னு சொல்லுவோம். அதில் 3 டைப்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் இருக்குது, ட்ராபிக்கல், டெம்பரேட் அண்ட் மவுண்டெயின் ஃபாரஸ்ட் அப்படின்னு இருக்கும். இங்கே ஒரு வருஷத்துக்கு ரெயின்ஃபாலோட ரேஞ்ச் பார்த்திங்க அப்படின்னா 25 to 200 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும். இதே இது டெசர்ட் ஹேபிட்டட்டில் பார்த்தீங்கன்னா லெஸ் தேன் 25 சென்டிமீட்டர் ஆனுவல் ரெயின்ஃபாலே. இந்த ஃபாரஸ்ட் ஹேபிட்டட்டில் 25 to 200 சென்டிமீட்டர் வரைக்கும் ஆனுவல் ரெயின்ஃபால் இருக்கும். மேபி இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டினாக கூட இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேர்ல்டு ஹேபிட்டட் டே, ஏன்னா எல்லாத்தையும் ஹேபிட்டட் படிச்சிருக்கோம். ஸோ இந்த ஹேபிட்டட் டே வந்து எப்போ கொண்டாடுறாங்க அப்படின்னா அக்டோபரோட 1st Monday தான் வேர்ல்டு ஹேபிட்டட் டே. இதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட்டானது தான், ஸ்டாட்டிக் ஜிகே.
ஸோ இப்போ பிளான்ட் வந்து எப்படி அந்த மாடிஃபிகேஷன்ஸ்லாம் தன்னை பண்ணி எப்படி அடாப்ட் ஆகிக்கிடுது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஸோ இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா பேம்பூ ட்ரீ இருக்கு இல்லையா, அதுதான் என்னென்னா மிகவும் ஃபாஸ்ட்டாக க்ரோயிங், அதோட ஆக்டிவ் க்ரோத் ஃபேஸில் அதிகமாக வளரக்கூடிய ஒரு பிளான்ட். இப்போ அடாப்டேஷன்ஸ் அப்படிங்கிறது பிளான்ட்டுக்குன்னே கொடுக்கப்பட்ட ஒரு தனியான ஒரு ஃபியூச்சர்ஸ். ஸோ அந்த ஹேபிட்டேட்டை வச்சு தான் ஒரு இடத்துல சஸ்டெயின் பண்ணி ரொம்ப நாளைக்கு அதால் வாழ முடியுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு புது புது என்விரான்மெண்டல் போகும்போது அதோட ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே அது டெவலப் பண்ணிக்கிடுது அப்படிங்காங்க. ஸோ அந்த பர்டிகுலர் ஹேபிட்டேட்டில் வளர்கிறதுக்கு தக்கன அதோட ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸை வந்து அது என்ன செஞ்சுக்கா டெவலப் பண்ணிக்கிடுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இங்கே என்னென்னா டென்ட்ரில், ட்வின்னர்ஸ், தான்ஸ் அப்படிங்கிற 3 அடாப்டேஷன்ஸை பற்றி இந்த லெசனில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இது இந்த அடாப்டேஷன்ஸ் வந்து எங்கே பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி, டெரஸ்ட்ரியல் ஹேபிட்டேட்லேயும் டெசர்ட் ஹேபிட்டேட்லேயும். ஸோ அடாப்டேஷன்ஸ் பிளான்ட்டில் இருக்குங்கிறது தெரியும், அது எந்த ஹேபிட்டேட்டில் பார்க்கணும் அப்படின்னா டெரஸ்ட்ரியல் அண்ட் டெசர்ட் ஹேபிட்டேட் இதில் தான் பார்க்க முடியும். டென்ட்ரில் கிளைம்பர் அப்படின்னா இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து சீனிக்காய், ஸ்வீட் பீஸ் சொல்லியிருக்காங்க. அடுத்து பிட்டர் கார்ட், பாவக்காய் அப்படிம்பாங்க. அந்த இலை, அந்த செடியோட ஸ்டெம்மை வந்து உங்களால் அதாவது பிக்கவே முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ அது வந்து சுற்றி 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 அது ஒரு செடி வந்து வளர்ந்துருக்கும் அதோட ஸ்டெம். ஏன் அப்படின்னா அதோட ஸ்டெம் வந்து ரொம்ப வீக்காக இருக்கும் அதனால. ஸோ இது வந்து அப்படியே ரவுண்டாக அப்படியே சுருளாக வந்து செடியே வளர்ந்துருக்கும். ஸோ அந்த பிளான்ட்டுக்கு அப்படி சுருளாக இருந்தால் அதுக்கு மேலேயே அந்த செடி சுற்றி வளர்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்வீட் பீஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதோட லீஃப் தான் என்னென்னா இந்த மாதிரி டென்ட்ரில்ஸாக மாறி இருக்குங்காங்க. ஸோ பிட்டர் கார்ட் அப்படின்னா ஆக்சிலரி பட்ஸ், அந்த இதில் சைடில் பட்ஸ் வரும், அதுதான் என்ன செஞ்சுருக்கோம்னா டென்ட்ரிலாக வந்து மாடிஃபைட் ஆகிருக்கும் அப்படிங்காங்க, சுருண்டு இருக்கிறது. ஸோ விச் ஹெல்ப்ஸ் த பிளான்ட் டு கிளைம். அப்போ தான் அது என்ன செய்ய முடியுமா, அந்த பிளான்ட்டால் கிளைம் பண்ணும். அதாவது ஒரு எதையாவது ஒரு மேலே கிளைம்னா சுற்றி வளர முடியும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ட்வின்னர்ஸ் அப்படின்னு ஒன்று எக்ஸாம்பிள் வந்து சங்குப்பூ அப்படிம்பாங்க. இந்த பிளான்ட்டுக்கும் அதோட ஸ்டெம்மு வந்து ரொம்ப வீக்காக இருக்கும், அதனால் ஸ்ட்ரைட்டாக அதோட ஓனில் வந்து நிற்க முடியாது. ஸோ அது கண்டிப்பாக எதுலையாவது கிளைம் ஏறி தான் ஆகணும், அப்படின்னா தான் அதுக்கு வந்து ஒரு சப்போர்ட் கிடச்சி அந்த பிளான்ட்டால் வாழ முடியும் அப்படின்னு சொல்லி அதுக்கு எக்ஸாம்பிள் தான் அங்கே 2 இது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு தான்ஸ் அப்படின்னா இல்லைனா ஸ்பைன்ஸ் அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ சில பிளான்ஸோட அது வந்து கோலாக இருந்தாலும் சரி, அதோட லீவ்ஸில் பார்ஷியாலி என்ன செய்யும்னா ஒரு இப்படி முள் மாதிரி ஷார்ப் பாயிண்டட் ஸ்ட்ரக்சர்ஸில் இருக்கும், அதுக்கு பேர் தான் தான்ஸ் இல்லைனா ஸ்பைன்ஸ். ஏன் அப்படின்னா அதை ஆடு மாடு எதுவுமே வந்து அந்த செடியை வந்து சாப்பிட்றக்கூடாது அப்படின்னா அதோட டிஃபென்சிவ் பர்பஸ்க்காக இது இருக்குது அப்படிம்பாங்க. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா அந்த செடி கூட பார்த்துருப்பீங்க, அந்த லீஃபோட அப்பெக்ஸ் அந்த எண்டு இருக்கு இல்லையா, அப்புறம் அதோட மார்ஜின்ஸ் எல்லாமே முள் மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஒப்பன்ஷியா அப்படிங்கன்னா அந்த கள்ளிப்பழம் செடி. ஸோ இதோட லீவ்ஸில் தான் என்னென்னா அந்த முள் மாதிரி இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து பொக்கைன் வில்லா அப்படின்னா அதோட ஸ்டெம்மில் வந்து அப்படியே ஷார்ப்பான தான்ஸ் அந்த ஸ்பைன்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டாக கேக்டஸ் பிளான்ட் வந்து க்ரீன் கலரில் இருக்கும், அதுவும் வந்து ஃபோட்டோசிந்தசிஸை பெர்ஃபார்ம் பண்ணும். அதோட எந்த பார்ட் வந்து ஃபோட்டோசிந்தசிஸை பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதையும் வந்து புக் பேக் கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸ் வரும் இல்லையா, அந்த லாஸ்ட்டில் வந்து இந்த வீடியோ லாஸ்ட்டில் நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதில் இம்பார்ட்டண்ட்டான கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அதாவது ஷார்ட்டாக நம்ம ரீகால் பண்ணிக்கலாம். ஸோ டேப் ரூட் அப்படிங்கிறதான் இதான் முதல்ல வர ஒரு ப்ரைமரி ரூட், டவுன்வேர்ட் வெர்டிக்கலி டவுன்வேர்டாக தான் வளரும். ஸோ இதிலிருந்து தான் நிறையா ஸ்மால் லேட்ரல் ரூட்ஸ் வந்து உருவாகும். ஃபைப்ரஸ் அப்படின்னாலே கிளஸ்டர் கொத்தாக இருக்கிற ரூட்டு. ஸோ ஹேபிட்டேட் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஆர்கானிசம் அந்த இடத்துல வளர்ந்துச்சுன்னா அந்த ஏரியாவை ஹேபிட்டேட்டுன்னு சொல்லுவாங்க. ஆக்வாட்டிக் அப்படின்னா அந்த பிளான்ட் வந்து வாட்டரில் இருக்கணும், அது டெரஸ்ட்ரியல் அப்படின்னா அதோட நேச்சுரல் ஹேபிட்டட் லேண்டில் இருக்கிறது, அதை தான் நம்ம டெரஸ்ட்ரியல்னு சொல்லுவேன். அடாப்டேஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ஆர்கானிசம் வந்து அதோட ஸ்ட்ரக்சர் இல்லைனா அதோட பிஹேவியரில் வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். ஸோ அது அந்த பிளான்ட்டுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணும்னா அந்த பர்டிகுலர் ஹேபிட்டேட்டில் வளர்கிறதுக்கு சர்வை ஆகிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவ், அதாவது இந்த சேஞ்சஸ் வந்து ஹெல்ப் பண்ணுறதுனால அது அடாப்டேஷன் சொல்லுவாங்க. ஸோ மாடிஃபிகேஷன் அப்படின்னா என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ்னால அந்த ஆர்கானிசத்தில் ஏதாவது ஒரு சிறிய மாற்றம் ஏற்படுவது தான் மாடிஃபிகேஷன் சொல்லுவாங்க. ஸோ அந்த டென்ட்ரில் கிளைம்பர் நான் சொன்னேன் அந்த பாகக்காய் செடி, ஸோ அது வந்து ஒரு ஸ்லெண்டர் ஆர்கன் தான் ஆஃப் ய மாடிஃபிகேஷன் ஆஃப் ய ஸ்டெம். அந்த ஸ்டெம்மு தான் என்ன வந்திருக்கும் அந்த கிளைம் மாதிரி டென்ட்ரில்ஸாக மாறி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ட்வின்னர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பிளான்ட்ஸ், அதாவது ஒரு ட்ரீ இல்லைனா மற்ற கம்பு இந்த மாதிரி ஏதாவது வச்சாலும் அதில் கிளைம் பண்ணி அந்த பிளான்ட் வாழும். ஏன்னா அதுக்கு வீக்கான ஸ்டெம் இருக்குது, சப்போர்ட் இருந்தால் தான் அதால் சர்வை பண்ண முடியும். தான்ஸ் அப்படின்னா என்னென்னா ஒரு ஷார்ப், இது வந்து ஸ்டிஃபாக பிடிச்சிருக்கும், அது நம்மளால் பிக்கவே முடியாது. ஸோ அப்படி இருக்கிறத ஒரு மாடிஃபிகேஷன் ஆஃப் த ஸ்டெம்மில் தான் இப்படியும் அது வந்து மாடிஃபை ஆகிருக்கும். ஸோ அதோட நேம் தான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா தான்ஸ் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா
சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், அந்த பிளான்ட் பாடி, ஒரு ஃப்ளாரிங் பிளான்ட் இருந்ததுன்னா அதில் 2 மெயின் பார்ட், ரூட் சிஸ்டம், ஷூட் சிஸ்டம் இருக்கும். ஸோ ரூட் வந்து என்னென்னா அந்த பிளான்ட்டை சாயிலில் ஃபிக்ஸ் பண்ணும், அது வாட்டர் அண்ட் மினரலை சாயிலிருந்து அப்சார்ப் பண்ணும். ஸோ ஸ்டெம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஸோ கீழேருந்து மேலே வளர்றது அந்த பிளான்ட் ஆக்சிஸில். இதில் தான் நோடும் இன்டர்நோடும் இருக்கும், ரூட்டில் இருக்காது. ஏன் அப்படின்னா அந்த ரூட்டில் லீவ்ஸ் இருக்காதுங்கிறதுனால. ஸோ இந்த லீவ்ஸ் வந்து 3 மேஜர் ஃபங்க்ஷன் பண்ணும். இது வந்து இம்பார்ட்டண்ட்டானது. ஃபோட்டோசிந்தசிஸ், ரெஸ்பிரேஷன், டிரான்ஸ்பிரேஷன், இந்த 3ஐயுமே லீவ்ஸ் தான் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து ஹேபிட்டேட் அப்படின்னா ஒரு பிளான்ட் எந்த இடத்துல இருக்குதோ அந்த சரௌண்டிங்ஸை நீங்கள் ஹேபிட்டேட்டுன்னு சொல்லுவாங்க. ஆக்வாட்டிக் ஹேபிட்டேட் ஒன்று, டெரஸ்ட்ரியல் ஹேபிட்டேட் ஒன்று. ஸோ அடாப்டேஷன் இப்போ தான் பார்த்தேன். அந்த பிளான்ட் சர்வைவ் ஆகணும் அந்த என்விரான்மெண்ட்லனா அதுக்கு தக்கன அதோட ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸை வந்து அந்த பிளான்ட் டெவலப் பண்ணிக்கிடும். அதுதான் அந்த பிளான்ட்டோட சர்வைக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டென்ட்ரில் அப்படிங்கிறது வீக் ஸ்டெம் பிளான்ட்டோட ஒரு கிளைம்பிங் ஆர்கன் தான். ட்வின்னர் அப்படிங்கிறதுக்கும் வீக் ஸ்டெம் இருக்கும், அதனால் ஓனாக ஸ்ட்ரைட்டாக ஸ்டாண்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறது. கேக்டஸில் வந்து ஃபோட்டோசிந்தசிஸை வந்து அதோட ஸ்டெம் தான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுப்பா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.